நோ என்னடா இது என்ன பண்ற நீ எனக்கு ஒண்ணு விளங்கலடா என்னடா பண்ற நீ வீட்டுக்குள்ள ஏதோ மாஸ் என்ட்ரி கொடுத்ததா உணர்றியா என்ன அது என்ன வாசல்ல இருந்து உள்ள வந்து கன் எடுத்து எல்லாரும் சுடுற டப 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 ஏ டப 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 இது என்னன்னு கேக்குறேன் இது என்ன எனக்கு புரியல இது என்ன மாஸ் என்ட்ரியா யாரா சொல்லிங்களே அனுப்புனாங்களா என்ன இப்படி போங்க அப்படி கதவை திறந்தனே உள்ள குதிச்சோன்னு ஒரு கன் எடுத்து எல்லாரும் டப டபன்னு சுடுங்க எல்லாரும் பயந்துருவாங்க நீங்க தான் மாஸா தெரிவாங்கன்னு யாரா சொன்னாங்களா என்ன ஐயோ இன்னைக்கு என்னென்ன கொடுமையை பார்க்க போறேன் எனக்கே தெரியல ப்ரோ ஏட்டா பழைய போட்டியாளர்கள் வராங்கன்னு சொன்னாங்க இவனை பார்த்தா பழைய போட்டியாளர்கள் மாதிரி தெரியலடா ரொம்ப ஒரு மாதிரி மனதெல்லாம் பாதிக்கப்பட்ட போட்டியாளர்கள் எனக்கு தெரியறாங்க ப்ரோ வீட்டுக்குள்ள வந்தாச்சு வந்தோடனே தலைமை எல்லாரும் லிவிங் ரூம்ல உட்கார வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கறாப்ல என்ன கேட்கறாங்க தெரியுமா ஜெஃப்ரி எங்கன்னு சொல்லி கேட்கறாப்ல இது என்ன கொஸ்டின் இல்ல கேட்கற இது என்ன கொஸ்டின் கேட்கறேன் ஐயோ ப்ரோமோல இவனை வச்சிருக்க கட்டை பார்த்தா வீட்டுல இதெல்லாம சம்பவம் நடந்திருக்க முடியா ப்ரோமோ கட் ரொம்ப கன்றாவியா இருக்கு நண்பர்களே இந்த ப்ரோமோ கட்ல ஃபர்ஸ்ட் கேட்கறதே ஜெஃப்ரி எங்கன்னு கேட்கறாப்ல ஜெஃப்ரி எங்கன்னு கேட்டோன்னு வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி செத்து போச்சு அப்படி எல்லாருமே மூஞ்சி தொங்கி இருக்கும்போது திருப்பி ஆறணும்னு கேட்கறாப்ல இல்ல அவன் போயிட்டானான்னு கேட்டேன்னு சொல்லி கேட்கறாப்ல கேட்டதுக்கு தான் ஜாக்லின் இங்க இருந்து ஒன்னு சொல்றாங்க ஆர்னோ எங்களுக்கு புரியுது ஆர்னோ நீங்க வெளியே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பா டிசப்பாயின்மெண்டா இருக்கும் இருந்தாலும் நீங்க பேசுறத கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஆர்னோ அப்படின்னு மாதிரி சொல்றாப்ல சொன்னோன்னே இல்ல கேட்கறக்கு எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆர்னோ சொல்றாப்ல இதுல எனக்கு என்ன இவர் என்ன கண்டென்ட் கேட்டாரு ஏன் இவங்க ஆப்போசிட் டக்குன்னு உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கதான் செய்யும் எங்களுக்கு புரியுது இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு முத்துக்குமார் அங்க இருந்து இன்னொன்னு சொல்றாப்ல கொஞ்சம் மரியாதையா பேசுங்க மேனஸா பேசுங்க உங்கள்கிட்ட மேனஸ் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு தீபக் அண்ணா அங்க இருந்து ரிட்டன் இருந்துச்சு லிவிங் ஏரியாக்குன்னு சொல்லி ஒரு டெக்கோரம் இருக்குது அந்த டெக்கோரம் நீங்க மெயின்டைன் பண்ண மாதிரி தெரியல நீங்க இந்த லிவிங் ரூமை மதிக்க மாட்டீங்க அதனால நாங்க பேச விரும்பலன்னு சொல்லி டக்குன்னு எந்திக்கிறாங்க இல்ல மத்த ஆட்கள் மட்டும் எந்திக்கல புதுசா வந்த ஆட்கள் எந்திக்கிறாங்க பர்சனி எந்திக்கிறாங்க சைடுல உட்கார்ந்திருக்க ரியா எந்திக்கிறாங்க ரியா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க இந்த சைடுல பார்த்தா ஃபேட்மேன் இருப்பாங்க ஃபேட்மேன் வீட்டுக்குள்ள வந்தாச்சு சோ ஃபேட்மேன்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ள ஃபுல்லா ரிவ்யூ தான் ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூயா கொடுத்துட்டு இருக்காப்ல ஒரு மாதிரி பாசிட்டிவா தெரிச்சிட்டு இருக்காப்ல முக்கியமா ஜாக்லினுக்கு முத்துக்குமார் தங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூவுறாங்க அப்படியே பாசிட்டிவா தூவுறாப்ல தலைவர் நல்லா இருக்கு எனக்கு என்னன்னா ஆர்னோ இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருப்பாப்ல அந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காப்ல இப்ப எல்லாரும் இப்படி கோபப்படுறாங்க அப்படின்னு சுத்தமா தெரியல பட் நமக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நான் காலைல காத்தால வீடியோல அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன் வீட்டுக்குள்ள போன ஆர்னோ வந்து நம்ம விஷால் இருக்காப்ல விஷாலை பார்த்து ஒன்னு கேட்கிறாப்ல போல ரெண்டு பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருந்தீங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களை எங்க அப்படியே ரெண்டு பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருந்து இந்த ரெண்டு பொண்ணுங்களை காணோம் வெளியே அனுப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் கூட சுத்தி அந்த ரெண்டு பேரும் வெளியே அனுப்பிட்டீங்க போலன்னு சொல்லி ஏதோ கேட்டிருப்பாங்க போல அப்படி கேட்டதுக்கு அங்க இருந்து விஷால் வந்து ஒரு டயலாக் கேட்டிருக்கு ஆமா ரெண்டு பேரும் நான் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கேன் ரெண்டு பேரும் பத்திரிக்கை அடிக்க போயிருக்காங்க வருவாங்க அப்படின்னு மாதிரி இந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காப்ல அப்படி சொன்னதுதான் ஆக்சுவலா வீட்டுக்கு ஏதோ பஞ்சாயத்து ஆயிடுச்சோ என்னமோ தெரியல ஆனா இவர் ஜெஃப்ரி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படி ஜெஃப்ரியை கேட்கிறாருன்னா ஒருவேளை ஜெஃப்ரி அன்சிதாவும் நல்லா க்ளோஸா இருந்தாங்க அக்கா தம்பி மாதிரி பயங்கர க்ளோஸா இருந்தாங்க அந்த கண்டென்ட் இவனுக்கு பிடிக்காம இப்படி பண்றானா எதுக்குன்னே தெரியல நான் ஜெஃப்ரியை கேட்கறேன் ஓகேவா மொத்தத்துல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே ட்ரிகர் பண்ணி ஒரு மாதிரி ஒரு சண்டை போடணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் உள்ள போயிருங்க ஆல்ரெடி நீங்களே பார்த்துருப்பீங்க ப்ரோ இவன் எவிக்ட் ஆகி வெளியே வந்ததுலேருந்தே ஒரு ஸ்டோரி போட்டுக்கிட்டே இருப்பான் ஒயில் கார் என்ட்ரி ஃபயர் தான் உள்ள போவேன் வச்சு செய்வேன் அப்படின்னு மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தான் பாவம் கடைசி யாரும் கூப்பிடவே இல்லை கடைசியில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னே நேற்று ஒரு ஸ்டோரி போட்டாப்ல தலைவர் ஃபயர் இந்த ஹோல் அப்படின்ற மாதிரி போட்டாப்ல நான் கூட யோசிச்சேன் ஹோட்டல் ஏன்டா தீ எறியுது அப்படின்ற மாதிரி யோசிச்சா இவர் தான் போய் தீ வச்சுட்டு இருக்காரு போல ஆனால் எனக்கு என்னன்னா இவர் எதுக்கு ஜெஃப்ரியை கேட்டாரு அதுக்கே ஜாக்லின் டென்ஷன் ஆனாங்க அதுக்கே முத்துக்குமார் மேனஸ் இல்லாம பேசாதீங்கன்னு சொன்னாங்க அதுக்கே தீபக் அண்ணா வந்து இந்த இடத்துக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு ஒரு டெக்கோரம் இருக்கு அதை நீங்க மெயின்டைன் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னாங்க ரியா ஏன் டென்ஷனா எந்திரிச்சு வந்தாங்க அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமா புரியல எனக்கு தெரிஞ்சு ஏதோ டிஃபரெண்டான கண்டென்ட் கேட்டிருக்கான்னு எனக்கு தோணுது ஆனா ஒன்னு சொல்லி ஆகணும் ஆர்னோக்கு வந்து ரொம்ப மன வருத்தம் இருக்குது ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நீங்களாம் நினைச்சிட்டு இருந்தீங்களா இந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் இதுல பயங்கரமா டீம் செட் பண்ணிட்டு வந்திருந்ததுல ஒரு ஆள் ஆர்னோ கூட ஓகேவா பயங்கரமா டீம் செட் பண்ணியிருந்தாப்ல ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள வந்த 3வது நாளோ 4வது நாளோ இவரும் ஃபேட்மேன் இல்ல இவரும் ரஞ்சித் வெளியே உட்காந்து அந்த சோஃபால ஒரு கண்டென்ட் பேசியிருப்பாங்க அந்த சோஃபால உட்காந்து பேசின கண்டென்ட்டை வெளியே பார்த்து நான் ப்ரொமோட் பண்ணாங்க பாருங்க போஸ்டா போட்டு அது ஒரு நார்மல் கண்டென்ட் தான் பெரிய கண்டென்ட்லாம் கிடையாது நார்மல் கண்டென்ட் ஆனா அந்த கண்டென்ட் எடுத்து பயங்கரமா ப்ரொமோட் பண்ணாங்க ஆனா ப்ரொமோட் பண்ணவன எப்படி மாட்டிக்கிட்டானோன்னா பேரை வச்சு மாட்டிக்கிட்டானோ ஆர்னோன்னு போடுறதுக்கு பதிலா ஆரியாவா இல்ல ஏதோ ஒரு பேர் போட்டானோ வேற சீசன்ல ஒருத்தவங்களுக்கான பேரை ஆர்னோவா இல்ல ஏதோ ஒரு பேர் போட்டானோ கொஞ்சம் டிஃபரெண்டான பேரை போட்டு மாட்டிக்கிட்டானோ ஓகேவா சோ அந்த வகையில ஒரு பெரிய டீம் செட் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்த ஒரு நபர் தான் ஆர்னோ ஓகேவா அவர் வீட்டை வெளியே போனது அவரால் ஏத்துக்க முடியல ஒரு மாதிரி மனக்குமுறல தான் வெளியே போய் நிறைய குமுறிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு கண்டென்ட் பார்த்திருப்பீங்க விஜய் விஷாலுக்கும் நம்ம அன்சிதாக்கும் ஒரு கண்டென்ட் அந்த அன்சிதா விஜய் விஷால் கண்டென்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி லிமிட் தாண்டி தான் போயிட்டு இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கு உண்மையாவே ஃபீலிங்ஸ் வந்துட்டா என்னமோ தெரியல அது ஒரு எல்லையை தாண்டி போச்சு அதுவும் கடைசி நாள் வந்து நம்ம அன்சிதா வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி இவன் பயங்கரமா பேசியிருப்பான் அதுக்கு அன்சிதா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க வெளியே வந்து ஒரு விஷயத்தை தீர்த்து கட்ட வேண்டியிருக்குது வெளியே ஒருத்தட்ட போய் நான் பேச வேண்டியிருக்குது நான் போயிட்டு நேரா ஒரு நாள் ஃபுல்லா அவன்கிட்ட உட்காந்து
பேசிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட நான் பேசுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்து அர்ச்சனாவையும் அருணையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. ஏன்னா அருண் அவர்கள் அர்ச்சனாவை எப்படி பார்த்துக்கிறாங்க, அர்ச்சனா அருண் எப்படி பார்த்துக்கிறாங்க, இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது. அந்த லவ்வுக்கு நான் ஏங்குறேன், ஆனால் அந்த லவ் எனக்கு கிடைக்கல. என்ன ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுற ஒருத்தன் தான் வெளியே இருக்காங்க. ஸோ அதனால் அந்த லைஃப் எனக்கு வேணாம், அதை நான் மொத்தமாக முடிச்சுட்டு தான் நான் வெளியே வருவேன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்டு, வெளியே நமக்கு தெரிஞ்சு ஒரு லைஃப்னா அது ஆர்னோ தான். ஓகேவா அது நமக்கே தெரியும். வெளியே இருக்க ஒரு லைஃப் ஆர்னோ தான். ஆர்னோ வந்து இப்போ பிரேக்கப் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்களான்னு சொல்லி நம்ம அந்த டைமே யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இவங்க ஃபன் அன்லிமிட்டட்ல வந்து அது ஆர்னோ இல்லை, நான் வேற ஒரு பேர் சொன்னேன், எனக்கு வேற ஒரு எக்ஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நமக்கு தெரியல, அந்த கண்டென்ட் நமக்கு சுத்தமாக தெரியல. அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம போகக்கூடாது. இருந்தாலுமே அவர் அந்த கண்டென்ட் வச்சு தான் கடுப்புல உள்ள வராரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த கண்டென்ட் வச்சு தான் உள்ள வராரு, கண்டிப்பா விஷால் அட்டாக் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த வீட்டுக்குள்ள இப்போ என்ன கண்டென்ட் பேசிக்காருன்னு தெரியல. ஆனா சிம்பிளா ஒண்ணே சொல்லணும், இந்த வீட்டுக்குள்ள வர நிறைய பேர் வந்து மேபி இந்த வீட்டை விட்டு ரிட்டர்ன் வெளியே போகும்போது ஆல்ரெடி கொஞ்சமாக ஒரு ஹர்ட் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த ஹர்ட்டெல்லாம் தாண்டி பயங்கரமான ஹர்ட் வாங்கி தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு வேலையை பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே சுனிதாவை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கான தப்பு எடுத்து உடைக்கிறாங்க. அப்படி எல்லாருக்கான தப்பு எடுத்து போட்டு இந்த மாதிரி டம்முன்னு உடைக்கும் போது அது நமக்கு பார்க்க நல்லா இருந்தாலும் அந்தந்த ஃபேண்டம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக சுனிதாக்கு நெகட்டிவ் கொடுப்பாங்க. இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் கவனிக்க முடிச்சனால. ஏன்னா ஜாக்லின்கான ஒரு விஷயத்தெல்லாம் ஓப்பன் எடுத்து போட்டு உடைச்சாங்கல்ல, அப்படி ஓப்பன் எடுத்து போட்டு உடைச்சனால அந்த ஃபேண்டம்லாம் இப்போ சுனிதா போட்டு கடிக்க ஆரம்பிச்சாங்க. இதே ஃபேட்மேன் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஃபுல் பாசிட்டிவ் தான். எல்லாருக்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவா தூவி விட்டுட்டு இருக்காரு. ஒரு மாதிரி நீங்க எல்லாம் சூப்பரா பண்றீங்க, வேற லெவல் பண்றீங்க, நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் மாஸ், நீங்க தான் சிண்ட்ரலான்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காப்ல. அவர் ஒரு மாதிரி பாசிட்டிவ் கொடுத்து மக்கள் மத்தியில இருந்து தப்பிக்கிறாப்ல. இருந்தாலுமே கண்டென்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போதைக்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்காப்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ள வந்து அடுத்தடுத்து ஏதாவது டாஸ்க் கேஸ்னு வரும்போது கண்டிப்பா அவருக்கான ஒரு வேலையை காட்டுவாருன்னு எனக்கு தோணுது. அதே இவங்களை எடுத்துக்கோங்க, உங்க பேர் என்ன, வர்ஷினி எடுத்துக்கோங்க. வர்ஷினி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாக்லினுக்கு முத்துக்குமாருக்கு சப்போர்ட்டா வந்திருக்கிறது ஓப்பனா தெரியுது. ஏன்னா மற்ற எல்லார்ட்டையும் இவங்க பேசுற கண்டென்ட் டிஃபரெண்டா இருக்குது. ஜாக்லின் முத்துக்குமார் இவங்க ரெண்டு பேரும் பேசுற கண்டென்ட் டிஃபரெண்டா இருக்குது. வெளியே இருந்து போற நபர்கள் வீட்டுக்குள்ள உள்ள நபரை பணப்பெட்டி எடுக்காது அப்படிங்கறத சொல்லவே கூடாது. ஆனா வீட்டுக்குள்ள போயிருக்க வருஷம் என்ன பண்றாங்கன்னா பணப்பெட்டி எடுக்காதுன்னு சொல்லி ஓப்பனா சொல்றாங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வர்ற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஆர்னோ என்னத்தை பண்ணி தொலைஞ்சாருன்னு எனக்கு தெரியல. இல்ல கடைசியில் ஒன்று சேரா பாருங்க, சாமடி லக்கன்னு ஒன்று சொல்றாப்ல. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. இதுல ரயான் வேற குறுக்கு வந்து ஒன்று சொல்லியிருப்பான், நீங்க என்ன கண்டென்ட் பேச வரீங்க எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது, நீங்க பார்த்து பேசுங்கன்னு சொல்றாப்ல. மொத்தத்தில் இவன் ஜெஃப்ரி ஏதாச்சும் ரொம்ப குறைச்சு பேசிட்டானா, இல்ல விஷால குறைச்சு பேசிட்டானா, இல்ல வீட்டுக்குள்ள இருக்க பசங்க எல்லாருமே சேர்த்து வச்சு பசங்க எல்லாருமே ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா தான் நடந்துக்கிறீங்க, பொண்ணுங்க பின்னாடி சுத்துறீங்க, பொண்ணுங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கண்டென்ட் எடுத்துட்டு வராரு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தலைவன் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி 1:30 2 மணிக்குள்ள வந்துருவாருன்னு தான் எனக்கு தோணுது. வந்தோடனே அவருக்கான கண்டென்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வீட்டுக்குள்ள வேற நம்ம அவங்க பேர் என்ன ரியா வந்துட்டாங்க, ஃபேட்மேன் இருக்கணும், ஒரு சில வேலைகளை பார்த்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். நீங்க சொல்லுங்க. ஆர்னோ வீட்டுக்குள்ள போய் எல்லாரும் ட்ரிகர் பண்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. இது அவருக்கு பயங்கரமா ஃபேம் எடுத்து கொடுக்குமா இல்லை நெகட்டிவ் எடுத்து கொடுக்குமா? என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர நெகட்டிவ் தான் எடுத்து கொடுக்கும். ஏன்னா கடைசி நாட்கள் உள்ள போயிட்டு ஒருத்தனை மட்டும் இல்லை 2 பேரை மட்டும் இல்லை 3 பேரை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சா கண்டிப்பாக அது நெகட்டிவ் தான் வரும். இதில் இவன் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஆப்போசிட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இதை பற்றி உங்களுக்கான கருத்தை சொல்லி கமெண்ட்ல போடுங்க. என்னத்தையோ பண்ண போறான், அது என்ன பண்ண போறான்னு தெரியல.